குட் மார்னிங். வெல்கம் டு NTNet ஆஸ்பிரண்ட் அகாடமி. இன்னைக்கு இந்த வீடியோல எங்க அகாடமிக்ல எத்தனை பேர் யூஜிசி நெட் டிசம்பர் 2023 குவாலிஃபைட் ஆயிருக்காங்க, யூஜிசி நெட் கட் ஆஃப் அனாலிசிஸ் 3 days ஒர்க் ஷாப் டீடைல்ஸ் வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஐ இன்ட்ரோடியூஸ் அபவுட் மைசெல்ஃப் எம் பெரியசாமி. ஐ குவாலிஃபைட் டிஎன்செட் 2018. I qualified UGC NET June 2020. I qualified UGC NET June 2022. 2 times I qualified UGC NET in computer science. 3 days workshop வந்து எங்க அகாடமிக்ல நாங்க கண்டக்ட் பண்றோம். Day 1 February 2024 7:30 PM to 8:30 PM inaugural and success meet program வந்து கண்டக்ட் பண்றோம். ஸோ inaugural ஃபங்க்ஷன்ல எங்களுடைய ரிசோர்ஸ் பர்சன் உங்களுக்கு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றோம். அண்ட் சக்சஸ் மீட் ப்ரோக்ராம்ல எங்க அகாடமிக்ல யாரெல்லாம் வந்து குவாலிஃபைட் ஆயிருக்காங்களோ அவங்களுடைய சக்சஸ் ஸ்டோரிஸ் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுவாங்க. Day 2 2nd February 2024 7:30 PM to 8:30 PM how to qualify UGC NET June 2024 or TNSET 2024. ஸோ உங்களுடைய கேள்விகளுக்கு வந்து எங்களுடைய ரிசோர்ஸ் பர்சன் வச்சு நாங்கள் ஆன்சர் வந்து பண்ணுறோம். ஸோ எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம், சிலபஸ் எப்படி டவுன்லோட் பண்ணலாம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எப்படி டவுன்லோட் பண்ணலாம், மார்க் டெஸ்ட் எப்படி அட்டன் பண்ணலாம், ஸோ எப்படி வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணனா என்னால் குவாலிஃபைட் ஆக முடியும். ஸோ இது மாதிரி உங்கள் பல கேள்விகளுக்கு வந்து நாங்கள் பதில் சொல்கிறோம். Day 3 workshop 3rd February 2024 7:30 PM to 9 PM மேத்தமெட்டிக்கல் ரீசனிங் லைவ் டெமோ கிளாஸ் வந்து நாங்கள் கண்டக்ட் பண்றோம். ஸோ ஒரு 15 கொஸ்டின் வந்து கலெக்ட் பண்ணி ஃபார்முலா வந்து இல்லாம மேத்தமெட்டிக்கல் ப்ரொசீஜரா இல்லாம எப்படி ட்ரிக்ஸ் அண்ட் ஷார்ட்கட் வந்து யூஸ் பண்ணி சால்வ் பண்றது அப்படின்றதான் இந்த 3rd day ஒர்க் வந்து நாங்கள் பார்க்க போறோம். ஸோ இந்த 3 days ஒர்க் வந்து நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த ஒர்க் ஷாப்க்கான வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. ஸோ இந்த 3 days ஒர்க் ஷாப்க்கான கூகுள் மீட் லிங்க் வந்து உங்களுக்கு நான் அனுப்புறேன். ஸோ இந்த 3 days ஒர்க் வந்து கட்டாயம் நீங்க அட்டன் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சர் வந்து இருக்கும். ஸோ இப்படி ப்ரிப்பேர் பண்ணா நம்மளாலையும் குவாலிஃபைட் ஆக முடியும் அப்படின்ற உங்களுக்கு ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் வந்து கிடைக்கும். I heartily congratulate all who qualified UGC NET December 2023. So success, failure is the stepping stone to success. ஸோ நீங்க ஃபெயிலியர் அப்படின்னா மனம் உடைஞ்சிடாதீங்க. தொடர்ந்து நீங்க முயற்சித்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க சக்சஸ் ஆக முடியும். ஸோ எப்படி வந்து படிச்சா கிளியர் பண்ண முடியும்ன்ற அந்த ஸ்ட்ராட்டஜி மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி படி நீங்க எஃபோர்ட் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்களும் வந்து ஒரு நாள் குவாலிஃபைடு ஆக முடியும். I congratulate Professor M. Kavita ma'am who qualified UGC NET December 2023. ஸோ மேம் வந்து பேப்பர் 1ல 64 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. பேப்பர் 2 98 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக 162 வந்து ஸ்கோர் பண்ணி யூஜிசி நெட் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ பேப்பர் 1 நம்ம எந்த அளவுக்கு எஃபெக்டிவா மார்க் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம எஃபெக்டிவா மார்க் எடுத்தா பேப்பர் 2 நம்மளுக்கு கொஞ்சம் குறையும் போது ஈஸியா வந்து நம்மளால குவாலிஃபைட் ஆக முடியும். I congratulate Professor S. Batma Priya ma'am who qualified UGC NET December 2023. ஸோ மேம் வந்து பாருங்க பேப்பர் 1ல 58 மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாதிரி நம்ம பேப்பர் 1 எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு மார்க் வந்து நம்ம பூஸ்டப் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு நம்ம பூஸ்டப் பண்ணும்போது ஸோ பேப்பர் 2 வந்து கொஞ்சம் குறையுது அப்படின்னா கூட நம்ம குவாலிஃபைட் ஆக முடியும். I congratulate Professor R. Swati ma'am who qualified UGC NET December 2023. ஸோ ஸ்வாதி மேமும் பேப்பர் 1 56 மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ பேப்பர் 1 56 மார்க் வந்து ஸ்கோர் பண்ணதுனால தான் மேமால ஈஸியா யூஜிசி நெட் வந்து குவாலிஃபைட் ஆக முடிஞ்சிருக்கு. ஸோ பேப்பர் 2 நம்ம என்னதான் எஃபோர்ட் போட்டனாலும் 90 அதுல இருந்து 100 மார்க்ஸ் வரைக்கும் ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்கு மேல வந்து ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா இன்னும் நீங்க மோர் எஃபோர்ட் வந்து நீங்க எடுக்கணும். ஸோ பேப்பர் 1 எந்த அளவுக்கு நம்ம பூஸ்ட் அப் மார்க்கா ஸ்கோர் பண்றோமோ அந்த அளவுக்கு பூஸ்ட் அப் மார்க்கா ஸ்கோர் பண்ணும்போது குவாலிஃபைட் ஈஸியா வந்து ஆக முடியும். I congratulate Professor S. Renukar ma'am who qualified UGC NET December 2023. ஸோ மேம் பேப்பர் 1 வந்து அதிகமாக மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. 58 மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேப்பர் 2 92 மார்க் வந்து ஸ்கோர் பண்ணி யூஜிசி நெட் வந்து குவாலிஃபைட் ஆயிருக்காங்க. I congratulate Professor S. Yemimal Ipsipa ma'am who qualified UGC NET December 2023. I congratulate Professor S. Gayatri ma'am who qualified UGC NET December 2023.
ஸோ மேம் வந்து பேப்பர் 1 கரெக்டாக 50 மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. பேப்பர் 2 வந்து 100 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் பேப்பர் 1 பூஸ்டப் வந்து நீங்கள் பண்ணல அப்படின்னா பேப்பர் 2 நீங்கள் பூஸ்டப் பண்ணணும். ஸோ 100 மார்க் வந்து நீங்கள் எடுத்தாகணும். இல்லை என்னால் பேப்பர் 2 வந்து 90 மார்க் தான் எடுக்க முடியுது அப்படின்னா அப்போ பேப்பர் 1 நம்ம பூஸ்டப் பண்ணணும். ஸோ 2 பேப்பர்ல ஏதாவது ஒரு பேப்பர் நல்லா பூஸ்டப் பண்ணி மார்க் ஸ்கோர் பண்ணீங்கன்னா தான் ஈஸியாக வந்து நீங்கள் குவாலிஃபைடு ஆக முடியும். ஸோ எங்களுடைய அகாடமிக்ல நாங்கள் ஆன்லைன் கோச்சிங் கிளாஸ் வந்து யூஜிசி நெட் டிஎன் செட்டுக்கு வந்து கண்டக்ட் பண்றோம். ஸோ கிளாஸஸ் வந்து கூகுள் மீட் மூலியமா கிளாஸ் எடுக்கிறோம். ஸோ எங்களுடைய அகாடமிக் அக்டோபர் 2020 வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ டோட்டலாக 40 ப்ரொஃபசர்ஸ் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல குவாலிஃபைட் ஆயிருக்காங்க. கோர்சஸ் ஆஃபர் கம்ப்யூட்டர் சயின்ஸ், காமர்ஸ் அண்ட் பேப்பர் 1. ஸோ எங்களுடைய அகாடமிக்ல நியூ பேட்ச் 7th February 2024 வந்து ஸ்டார்ட் பண்றோம். டியூரேஷன் வந்து 4 months. ஸோ கட் ஆஃப் அனாலிசிஸ் வந்து பார்க்கலாம். ஸோ டிசம்பர் 2023 கட் ஆஃப் அனாலிசிஸ். ஸோ வென் கம்பேரிங் டு ஜூன் 2023 நம்பர் ஆஃப் குவாலிஃபைடு வந்து ஒவ்வொரு கம்யூனிட்டி கேட்டகரியில அதிகமாக இருக்காங்க. ஸோ இன்டூ 2 times வந்து அதிகமாக ஆகியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் டைம் ஜூன் 2023 ஜென்ரல் கேட்டகரியில பார்த்தோம்னா 400 பேர் வந்து குவாலிஃபைட் ஆயிருக்காங்க. ஸோ இந்த வாட்டி ஜென்ரல் கேட்டகரியில 759 பேர் வந்து குவாலிஃபைட் ஆயிருக்காங்க. ஸோ 184 மார்க் 44 பேரால வந்து வாங்க முடிஞ்சிருக்கு அப்படின்னா ஸோ 144ன்றது ஒரு பெரிய ஸ்கோர் வந்து கிடையாது. ஸோ இவ்வளோ மார்க்கே வந்து 44 பேர் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்னா 144ன்றது நம்மளால வாங்க முடியும் அப்படின்ற செல்ஃப் கான்ஃபிடென்ட்டோட நீங்க எஃபோர்ட் எடுத்தா கண்டிப்பா வந்து நீங்க குவாலிஃபைட் ஆக முடியும். ஸோ இடபிள்யூஎஸ் கேட்டகரியில 64 பேர் வந்து குவாலிஃபைட் ஆயிருக்காங்க. ஸோ இந்த வாட்டி இடபிள்யூஎஸ் கேட்டகரியில 134 பேர் வந்து குவாலிஃபைட் ஆயிருக்காங்க. ஸோ இன்டூ டபுள் தி அமௌண்ட் வந்து குவாலிஃபைட் ஆயிருக்காங்க. ஸோ அப்கமிங் எக்ஸாம் இதை விட இன்னும் நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணுவாங்க, எழுதுவாங்க அப்படின்னு நம்ம கடவுள்கிட்ட வந்து ப்ரே பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்மளுக்கு ரொம்ப வரப்பிரசாதம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா லாஸ்ட் டைமை விட இந்த டைம் வந்து நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணதுனாலதான் குவாலிஃபைடு வந்து அதிகரிச்சிருக்கு. ஸோ இந்த வாட்டி விட அடுத்த வாட்டி இன்னும் அதிக பேர் வந்து அப்ளை பண்ணுவாங்க, எழுதுவாங்க அப்படின்ற பட்சத்துல இன்னும் ஸோ இந்த பாசிங் டோட்டல் வந்து அதிகமாகும். ஸோ இது வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் சொல்லுவேன். ஸோ இந்த வாட்டி நீங்க முழு முயற்சியோட நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஜூன் 2024 வந்து நீங்க குவாலிஃபைடு ஆக முடியும். ஸோ ஃபார் காமர்ஸ்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரியில 160 வந்து கட் ஆஃப் சொல்லியிருக்காங்க. ஸோ 1053 பேர் வந்து குவாலிஃபைட் ஆயிருக்காங்க. ஸோ 160 மார்க் 1053 பேர் வந்து வாங்க முடியுது அப்படின்னா 142 மார்க் கட்டாயம் வந்து உங்களால வாங்க முடியும். ஸோ இந்த வருஷம் எங்க அகாடமிக்ல காமர்ஸ் வந்து நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்றோம். ஸோ யூஜிசி நேட்டு குவாலிஃபைடான குவாலிஃபைடு ஃபேக்கல்டி வச்சு தான் நாங்கள் கிளாஸஸ் வந்து பேப்பர் 2 ஹேண்டில் பண்றோம். ஸோ கௌசல்யா மேம் ஹூ குவாலிஃபைட் காமர்ஸ் யூஜிசி நெட் ஜேஆர்எஃப் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய கைடன்ஸ் அண்ட் சுமதி மேம் ஸோ அவங்களும் யூஜிசி நெட் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய கைடன்ஸ்ல வந்து நீங்க காமர்ஸ் வந்து படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க 142 மார்க்குக்கு மேல ஸ்கோர் பண்ணி நீங்க யூஜிசி நெட் வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ லாஸ்ட் டைம் விட காமர்ஸ்ல இந்த வாட்டி நிறைய பேர் வந்து அதிகமாக குவாலிஃபைட் ஆயிருக்காங்க. ஸோ பேப்பர் 1 அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபீஸ் rupees 8,500. பேப்பர் 1 அண்ட் காமர்ஸ் ஸோ 2 பேப்பரும் சேர்ந்து படிக்கிறீங்க அப்படின்னா rupees 7,000 வந்து ஆகும். பேப்பர் 1 மட்டும் படிக்கிறீங்க அப்படின்னா 5,000 வந்து ஆகும். இன்ஸ்டால்மெண்ட்லயும் நீங்க ஃபீஸ் வந்து பே பண்ணலாம். ஸோ டியூரேஷன் வந்து 4 month டியூரேஷன். ஸோ மேலும் ஃபீஸ் உடைய தகவல் கிளாஸ் டைமிங் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னுடைய நம்பருக்கு வந்து நீங்க கால் பண்ணுங்க. ஸோ எங்களுடைய அகாடமிக்ல எப்படி ஜாயின் பண்றதுன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணணும். ஒன்ஸ் நீங்க ஃபீஸ் பே பண்ணா மட்டும்தான் உங்களுடைய அட்மிஷன் வந்து 100% கன்ஃபார்ம் ஆகும். ஸோ ஃபீஸ் பே பண்ணி ஸ்கிரீன்ஷாட் அனுப்புனதுக்கு அப்புறம் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் பெய்டு வாட்ஸ்அப் குரூப்ல வந்து நாங்கள் ஆட் பண்ணிடுவோம். ஸோ அந்த பெய்டு வாட்ஸ்அப் குரூப் மூலியமா தான் உங்களுக்கு கிளாஸ் உடைய லிங்க் அண்ட் பாஸ்வேர்டு வந்து நாங்கள் அனுப்ப முடியும். ஸோ உங்களுடைய கான்டாக்ட் மெயில் ஐடி கூகுள் கிளாஸ் ரூம்ல வந்து ஆட் பண்ணிடுவோம். ஸோ தட் உங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோஸ் அண்ட் மெட்டீரியல் அண்ட் கொஸ்டின் பேப்பர் வந்து உங்களால டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ சாஃப்ட் காப்பி வந்து நாங்கள் வாட்ஸ்அப் குரூப் அண்ட் கூகுள் கிளாஸ் ரூம் மூலியமா நாங்கள் அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ நீங்க மெட்டீரியல் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ பேமெண்ட் டீடைல்ஸ் ஸோ அக்கௌண்ட் நம்பர் அண்ட் ஐஎஃப்சி கோடு வந்து கொடுத்துருக்கேன்.
ஸோ என்னுடைய அக்கௌண்ட் நம்பருக்கு வந்து நீங்க பே பண்ணலாம், இல்ல என்னுடைய ஜிபே நம்பருக்கு வந்து நீங்க பே பண்ணலாம். பே பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் வந்து அனுப்புங்க. ஸோ உங்களுடைய பேமெண்ட் டீடைல்ஸ்ல கண்டிப்பா உங்களுடைய நேம் அல்லது ஃபோன் நம்பர் வந்து மென்ஷன் பண்ணுங்க. ஸோ ஸ்கிரீன்ஷாட் அனுப்பும்போது டிரான்சாக்ஷன் ஐடியோட எனக்கு ஸ்கிரீன்ஷாட் வந்து அனுப்புங்க. ஸோ இந்த கிளாஸ் வந்து நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஸோ என்னுடைய நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. 3 days ஒர்க் ஷாப் வந்து அட்டன் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணுங்க. அண்ட் ஸோ கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்க கம்யூனிகேட் பண்ணுங்க. ஸோ இந்த வாட்டி நான் கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணணும் சார், நான் படிக்கணும், நான் இந்த வாட்டி கிளியர் பண்ணணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணீங்கனாலும் சரி, இல்லை என்னால வந்து செல்ஃப் ப்ரிப்பரிங் தான் பண்ண முடியுது, ஸோ நான் தனியாக தான் ப்ரிப்பேர் பண்றேன், ஆனா எப்படி ப்ரிப்பேர் பண்ணா என்னால குவாலிஃபைட் ஆகுறதுன்னு தெரியல அப்படின்னாலும் என் நம்பருக்கு வந்து நீங்க கால் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கைட் பண்றேன். ஸோ ஒன்ஸ் நம்ம ஒரே ஒரு வாட்டி குவாலிஃபைட் ஆயிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய லைஃப் ஸ்டைலே வந்து மாறிடும். ஒரு நல்ல காலேஜுக்கு வந்து நம்ம வேலைக்கு வந்து சேர முடியும், ஒரு நல்ல இன்கம் வந்து நம்ம வாங்க முடியும். வருஷம் வருஷம் ஒரு மாசத்துக்கும் இன்க்ரிமெண்டா நம்ம 2500 இருந்து நம்ம கிளைம் பண்ண முடியும். ஸோ கவர்மெண்ட் காலேஜ்ல டிஆர்பிக்கு வந்து நம்ம அப்ளை பண்ண முடியும். ஸோ டிஆர்பியில் வந்து நம்ம செலக்ட் ஆயிட்டோம் அப்படின்னா நமக்கு கவர்மெண்ட் போஸ்டிங் வந்து கிடைக்கும். ஸோ இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு தேவை யூஜிசி நெட்டு இல்லை செட்டு. ஸோ இந்த வருஷம் செட்டும் கண்டக்ட் பண்றதா இருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த ரைட் டைம் டு join academic, and this is the right time to start preparing for UGC NET and TN set 2024. ஸோ உங்களுக்கு கைடன்ஸ் வந்து வேணும் அப்படின்னா என்னுடைய நம்பருக்கு வந்து நீங்க கால் பண்ணுங்க. ஸோ இந்த தகவல் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. பிஜி ஸ்டூடெண்ட்ஸ், ரிசர்ச் ஸ்காலர் எல்லாருக்கும் வந்து நீங்க ஷேர் பண்ணுங்க. ஸோ யாராவது ஒருத்தருக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ஸோ என்னுடைய வீடியோ மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் வந்து இருந்தா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து கேளுங்க, நாங்க கண்டிப்பா வந்து பதில் சொல்றோம். இல்ல என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணுங்க, இல்ல எனக்கு கால் பண்ணி நீங்க உங்களுடைய சந்தேகங்கள் வந்து நீங்க சந்தேகங்கள் உங்களுடைய கேள்விக்கு வந்து விடை வந்து நாங்க தரோம், தெரிஞ்சுக்கலாம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.